வணக்கம். ராம ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ராம ஏகாதசி. இந்த ராம ஏகாதசி பீஷ்ம ஏகாதசிக்கு அடுத்து வர்றது, தேய்பிரையில வர்ற ஏகாதசி. இந்த ஏகாதசி என்ன கதைங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பிரபலமா விஜயா ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுறது. இது ராமரோட ராமாயணத்துல ரொம்ப தொடர்பு கொண்டதால ராம ஏகாதசி அப்படின்னும் சொல்றோம். இத சில பேர் ரமா ஏகாதசின்னு சொல்றா. ஏன்னா சீதையோட சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதுனால ரமா ஏகாதசி. மோஸ்ட்லி விஜயா ஏகாதசி, ராம ஏகாதசிங்கிறது தான் இதோட பிரபலமான பேர். என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கதை எப்படின்னா, இவர் யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், இந்த மாசம் வர்ற இந்த விஜயா ஏகாதசின்னு சொல்றோமே, இந்த ஏகாதசியோட சிறப்பெல்லாம் என்ன, எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், இதே கேள்வியை பிரம்மா கிட்ட நாரதர் கேட்டார். அதுக்கு பிரம்மா என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். பிரம்மா கிட்ட நாரதர் கேட்கிறார், இந்த விஜயா ஏகாதசினா என்ன, இதோட வழிபாடு முறையெல்லாம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறேன். இந்த இதை முதல் முறையா நான் உனக்கு சொல்றேன். இது உலகத்துல எல்லாருக்கும் இந்த பதில் உபயோகமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஸ்கந்த புராணம், பத்ம புராணத்துல எல்லாம் இந்த ஏகாதசியோட பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னா விஜயா ஏகாதசி. விஜயானாலே என்ன அர்த்தம்னா சமஸ்கிருதத்துல வெற்றின்னு அர்த்தம். ஸோ இந்த ஏகாதசி வெற்றியோட சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு அவர் கதையப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். இது என்னன்னா ராமாயணத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றேன் இல்லையா. 2-3 நிகழ்வுகள் இது ராமாயணத்தோட சம்பந்தப்பட்டது வருது. முதல்ல என்னன்னா, ஜனக மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சீதை இது யாகத்துக்காக நிலத்தை விழும்போது சீதை கிடைச்சா. அந்த கலப்பையோட நுனி பேர் சீதான்னு சொல்லுவா. அதை தோண்டும் போது கிடைச்சதுனாலதான் சீதைன்னு பேரு. ஜனகரோட பொண்ணுங்கிறதுனால ஜானகி அப்படின்னு பேரு. விதேக தேசம் அது, அதனால வைதேகின்னு பேரு. எல்லாமே சீதையோட பேர் தான். அப்படியே கிடைச்சா இல்லையா. சீதை சிறந்த இதுவா வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு முறை என்ன பண்றான்னா, பந்து விளையாடிட்டு இருக்கா. பந்து விளையாடும் போது சிவதனுசு ஜனக மகாராஜாட்ட இருக்கு. அந்த சிவதனுசுக்கு அடியில என்ன ஆகுது, அந்த பந்து போயிருது. அந்த சிவதனுசு ரொம்ப பெரிய தனுசு, அதை யாராலையுமே நகர்த்தவே முடியாது, அவ்வளோ இதுவான தனுசு. அதுக்கு அடியில போன பந்தை சீதை என்ன பண்றா, அப்படியே ஈஸியா அப்படி எடுத்து அந்த பந்தை எடுத்துடுறா. இவ்வளவு திறமையோட இருக்கிறவளுக்கு நம்ம எங்கிருந்து மணமகன் மாப்பிள்ளையை தேட போறோம்னு அவருக்கு அப்பவே பயம் வந்துடுறது. உடனே அவர் என்ன பண்றாரு, சரியான தனக்கு மணமகன் அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு யாகம் பண்றாரு. யாகம் விஷ்ணுவை குறித்து. அப்ப அவர் பெருமாள் சொல்றார், அந்த யாகத்தோட முடிவுல என்னன்னா, நீ விஜயா ஏகாதசி விரதத்தை சரியா ஃபாலோ பண்ணு. அந்த விஜயா ஏகாதசி அன்னைக்கு உன்னோட நீ சுயமரம் அப்படி ஏற்பாடு பண்ணினா, அந்த நேரத்துல அந்த ஏகாதசி தொடங்குற நேரத்துல சரியா யாரு வராளோ அவர் தான் உன்னோட பொண்ணுக்கேத்த மாப்பிள்ளையா இருப்பார் அப்படின்னு சொல்ற. அதுக்கேற்ப கரெக்டா அந்த விஜயா ஏகாதசி அன்னைக்கு என்னன்னா, விஸ்வாமித்திரரோட போய் யாகத்தை காத்துட்டு ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் அப்படி வரும்போது அவர் இந்த பக்கமா கூட்டிட்டு வர இந்த சுயம்பர நிகழ்ச்சிக்கு உள்ள கொண்டார். சரியா அவர் வந்த உடனே வாசல்ல பார்த்த உடனே பெருமாளுக்கு இவருக்கு ஜனகருக்கு தெரிஞ்சிருது, இவர் தான் தன்னோட மாப்பிள்ளை, சீதைக்கு ஏத்த மணமகன் அப்படின்னு அவர் உள்ள நுழையும் போதே இது பண்ணிடுறார். இதோட விஜய ஏகாதசி ராமாயணத்துல முதல்ல இந்த இடத்துல சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா, நமக்கு ராமாயணம் கதையெல்லாம் தெரியும் இல்லையா. சீதை இவா கல்யாணம் எல்லாம் ஆயிடுறது, கைகை வரம் கேட்கறது அதெல்லாம் இருக்கு இல்லையா. 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கிறா. ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் காட்டுக்கு போயிடுறா. அப்படி காட்டுக்கு போகும்போது இந்த நாசிக் பஞ்சவட்டி அந்த இடத்துக்கிட்ட பர்ணாசாலை அமைச்சு இருக்கும்போது சூர்பனகை முக்கறுபட்டு போனது எல்லாம் வரிசையா. அதுக்கப்புறம் வர நிகழ்வு எல்லாம் தெரியும் இல்லையா. பொன்மான் அதை தேடி ராமர் போகும்போது அப்புறமா ராமரோட அபய குரல் கேட்கறதுன்னு லக்ஷ்மணனையும் நீ போய் ராமரை காப்பாத்துன்னு சீத்தை அனுப்பிடுற. அவர் கோடு போட்டு போற, நீங்க இதை தாண்டாதீங்க அப்படின்னு. அப்பதான் ராவணன் இது ஒரு முனிவரோட ரூபத்துல பிக்ஷை கேட்டு இவ்வளவு சீதாதேவியை தூக்கின்னு போடுறது. அதுக்கப்புறம் ஜடாயு சண்டை போடுறது, போற வழியில அந்த நகையெல்லாம் சீத்தை போடுறது. இப்படி ராமாயணத்தோட எல்லா நிகழ்வுகளும் அவர் கல்யாணம் ஆறுதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா எல்லாமே இதோட சம்பந்தப்பட்டதா வந்துட்டு இருக்கும். இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில இது ராவணன் நான் கடத்தின்னு போயிருக்காங்கிறது ஜடாயு மூலமா இவர் ராமர் தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி போறது, சுக்ரீவன் நட்பு, வாலி வதம், வரிசையா எல்லா இதுவும் சுந்தரகாண்டம் இதுவும் நிகழ்ச்சியும் வந்துடுறது. இதுக்கப்புறம் என்ன ஆறுது, அவர் ஆஞ்சநேயர் போய்
சீதையை பார்த்துடுற இலங்கையில, அப்புறம் வந்து சூடாமணி கொண்டு வர்றது, அந்த நிகழ்வெல்லாம் வருது இல்லையா. இப்ப எப்படி அவர் பறந்து போயிட்டார். இப்ப இத்தனை வானர படைகளை கூட்டின்னு நம்ம எப்படி இங்க போறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது என்னன்னா, இவர் சொல்றார், லக்ஷ்மணன் சொல்றார், இங்க வந்து வாத்லாபிய ரிஷின்னு ஒரு ரிஷி வந்து இந்த கடற்கரைக்கு இந்த பக்கத்துல இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம யோசனை கேட்போம். அவர்கிட்ட யோசனை கேட்டா நமக்கு சரியான வழி கிடைக்கும் அப்படிங்கிற. ஏன்னா இவ வந்து ஏதாவது பண்ணினான்னா கடலுக்கு அடியில இருக்கிற உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுமேன்னு ராமர் கவலைப்படுறார். சரின்ட்டு அந்த இவருக்கு போறார். அவருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது, அவர் வந்து பிரம்மாவே நேரில் கண்டவர், அவ்வளோ சிறந்த ரிஷி, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இவர் தான் இது பெருமாளோட இது ராவணன் அடிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரம்னு. ஆனா இப்ப அவர் மனுஷ ரூபத்துல வந்து இது பண்றாரு இல்லையா. அதனால இவர்கிட்டயே வந்து ரிஷிட்ட கேட்டவுடனே, சரி நான் உனக்கு சரி உங்களுக்கு சரியான வழியை காமிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு. இப்ப விஜயா ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி வந்து நீங்க சரியான முறையில இது பண்ணினீங்கன்னா இது வந்து வெற்றியை பெற்று தரத்துக்காகவே போர்ல, அதுவும் மன்னர்களுக்கு போர்ல வெற்றி பெறணும்னா இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து என்னன்னா மகிஷ்மதி ராஜாவத்தரோட கதையும் அவர் வந்து சொல்றார். காலநேமிங்கிற ராஜா வந்து என்ன ராஜா என்னன்னா எல்லா கெட்ட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி போர் பண்ணி அவன் எந்த ராஜ்யத்தை எடுக்கணுமோ அதை வந்து தன்னோட இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த ராஜா மகிஷ்மதி ராஜா வந்து ரொம்ப சிறந்த கரெக்டான போர் முறையை ஃபாலோ பண்ணி பண்றதுனால எப்படி வெற்றி பெறன்னு தெரியாம அவர் திண்டாடும் போது நாரத முனிவரோட உபதேசத்துப்படி இந்த விஜயா ஏகாதசி விரதம் அவர் இருந்தார். உடனே பகவான் விஷ்ணுவோட அருள் கிடைச்சு அவர் வந்து இந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டார். அதனால மன்னர்களுக்கு வந்து போர்ல வெற்றி கிடைக்கணும்னா இந்த விஜயா ஏகாதசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் சொல்ற. இந்த வாத்லாபிய ரிஷி வந்து ராமர் கிட்ட சொல்லி, அதனால நீ என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் உங்களோட சேனைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை இருந்துடுங்க. அப்படி நீங்க இருந்தேன்னா அதோட பலனால கண்டிப்பா இந்த இது மேல பாலம் கட்டி நீங்க போயிடலாம், அதோட வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ அதுக்கான முறைகளையும் அவர் வந்து சொல்றாரு. என்னன்னா ஒரு இது செப்பு இல்லைன்னா பித்தளை, இது தங்கம் வெள்ளி எதுவும் கிடைக்கலையா, கடைசியில களிமண்ல ஆன ஒரு குடமாட்டம் பண்ணிட்டு அதுல மாவிளை எல்லாத்தையும் வச்சு ஒரு பெருமாளோட விக்கிரகத்தை, விஷ்ணுவோட விக்கிரகத்தை வச்சு நீங்க எல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கடைசியில அது தகுதியான பிராமணருக்கு வந்து அதை தானமா கொடுத்துடணும். அந்த பெருமாளோட விக்கிரகத்தை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரியான முறையில அன்னைக்கு ஃபுல்லா இரவு தூங்காம பெருமாளோட நாமத்தை பாடி இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பெருமாளுக்கே அவர் சொல்றாரு. திரும்ப இவரும் கரெக்டா ஃபாலோ பண்றா. அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்றா. அந்த வெற்றி பெற்ற நாளும் பார்த்தா விஜயா ஏகாதசின்னே சொல்லுவா, ராவணனை வெற்றி பெற்ற நாள்னு. அது மாதிரி எப்படின்னா நமக்கு விஜயதசமி சொல்றோமோ வெற்றிக்காக, அதே மாதிரி இந்த விஜயா ஏகாதசியும் வெற்றிக்காக. இப்படி ராமரே இது பண்ணனாலதான் அதுக்கப்புறமா வந்து திரேதாயுகத்துக்கு அப்புறம் இது வந்து ராம ஏகாதசின்னு சொல்லப்பட்டது. முதல்ல பேர் வந்து விஜயா ஏகாதசின்னு தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். உடனே இவர் பெருமாளும் அதை ஃபாலோ பண்ணி சரியா இது பண்ணிடுறார். ராமரே அனுஷ்டித்த ஏகாதசி, அதனால இதுக்கு ரொம்ப பெருமை உண்டு சீதையை காப்பாத்துறதுக்கு. அதனால இந்த ஏகாதசியோட பலன் வந்து என்னன்னா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த ஏகாதசி நல்ல வெற்றி இது பண்ணும். சில பேருக்கு வந்து என்னன்னா அவ முயற்சி எல்லாமே சரியான முறையில இருக்கும், ஆனா வந்து வெற்றி மட்டும் கிடைக்காது. ஏதோ ஒரு தப்பு பண்ற என்ன பண்ணிருக்கோம்னு அவளால கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு இப்போ பரீட்சை பப்ளிக் எக்ஸாம் எல்லாமும் வருது இல்லையா, அது மாதிரி அந்த குழந்தையில கூட நம்ம வந்து கண்டிப்பா நாளைக்கு இருக்கிற ஏகாதசியை கொஞ்சம் அவ முழுக்க பட்னியா போடணும்னு அவசியம் கிடையாது. குழந்தையில இந்த டிஃபன்னா குழந்தைல ஆசையா சாப்பிட்டுருவா, அது மாதிரி இதுவா கொடுத்து கொஞ்சம் வெளில வாங்குறதெல்லாம் இது பண்ணி மனசை ஒரு நிலைப்படுத்தி மனசுக்கு அமைதியும் கொடுக்கறதுல இந்த ஏகாதசிக்கு நிகரானது வேற எந்த ஏகாதசியுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவியை சேர்றதுக்கு குடும்பத்துல குழப்பம் அதெல்லாம் இருந்தாலும் இந்த ஏகாதசியை ஃபாலோ பண்றது மூலமா அதெல்லாமும் நமக்கு தீர்ந்துடும். அப்புறம் இந்த உலகத்துக்கு தேவையான எப்படி அவளுக்கு வெற்றி ராஜாக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கையை தேவைப்படுற இந்த உலகத்துக்கு தேவையான செல்வம் மன அமைதி எல்லாமே கொடுத்துடும். அதுக்கப்புறம் பிற்கால அந்த வாழ்க்கைக்கு தேவையான மோட்சத்தையும் பின்னாடி இது கொடுத்துடும் சொல்லு. அதனால முடிஞ்ச அளவு நம்ம இந்த ஏகாதசியை விடாம இது பண்ணணும். அடுத்த நாள் 14ஆம் தேதி வந்து காத்தால 7 மணியிலிருந்து ஒரு 10 மணி 9:40 அதுக்குள்ள வந்து துவாதசி காத்தால சாப்பிட்றதுக்கு இது பண்ணிடணும். அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு கூடுமான மட்டும் புளியெல்லாம் தவிர்த்திடணும். இந்த தாமச உணவு இந்த வெங்காயம் அது மாதிரி இதெல்லாமும் ஏகாதசி இதன்னைக்கும் துவாதசிக்கும் உபயோகப்படுத்தாம இருந்தா சரியா இருக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை பண்ணினோம்னா நம்மளோட இந்த பிறவி பாவத்தை உண்டாக்கக்கூடிய நினைவுகளும் போயிடும் அப்படின்னு சொல்றா.
அதனால இது ரொம்ப முக்கியமான ஏகாதசி. நம்மளை பாவமே பண்ணாம தடுக்கிறது இதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நிறைய பெரிய புண்ணிய நதிகள்ல தீர்த்தாமாடின பலன் இந்த விஜயா ஏகாதசி இருக்கிறதுனாலயே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த கதையை கேட்கறதுனாலயே இந்த ஏகாதசி விரதம் சில பேரால இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதவா கூட இந்த ஏகாதசிக்கான கதையை கேட்டாலோ மற்றவாளுக்கு எடுத்து சொன்னாலோ வாஜ்பாய் யாகம் பண்ணின பலன் கூட கிடைக்கும்னு சொன்ன. அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த ஏகாதசி கதையை கேட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் திரும்ப இந்த கதையை சொல்றது மூலமா நமக்கும் அந்த பலன்லாம் கிடைக்கும். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சேனல் நம்ம போடுற வீடியோ இது கிடைக்க மாட்டேங்கிறது. பார்த்து சரியா இது பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன கதை வேணுங்கிறதையும். நன்றி, வணக்கம்.